அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் வந்து வெண்ணெய் தாங்க பட்டர் வந்து எடுக்க போகிறேன். அது எப்படி எடுக்குதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இதை வந்து இந்த பால் நல்லா காய்ச்சிட்டு, நான் பசும்பால் தாங்க, அதை வந்து காய்ச்சிட்டு நல்லா ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் அதில் வந்து அந்த ஆடை வந்து நல்லா கட்டியாக திண்ணமாக கிடைக்கும். அதை வந்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுருவேன். இந்த மாதிரி நான் வந்து 1 மாதம் இதை வந்து சேர்த்தது, 1 மாதம் சேர்த்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அது வெண்ணெய் பட்டர் எடுக்கும்போது இதை வந்து சாயங்காலமே எடுத்து வச்சிடணும். எடுத்து வச்சதுக்கப்புறம் இதில் வந்து அந்த கூலெல்லாம் போனதுக்கப்புறம் ஒரு 9:30 10 மணி வாக்கில் நைட்டில் ஒரு 10 ரூபா தயிர் பாக்கெட் வந்து நான் ஊற்றி கலந்து வச்சிடறேன். கலந்து வச்சுட்டு காலையில் வந்து கொஞ்சம் ஐஸ் க்யூப் எடுத்துக்கணும், கொஞ்சம் ஐஸ் வாட்டர் எடுத்துக்கணும். ஒரு ஜாரில் வந்து 2 துண்டு ஐஸ் க்யூபு, அதுக்கு மேலே அந்த பாலை உர ஊற்றி வச்சுருக்கோம்ல, இது போட்டு அதுக்கு மேலே 2 ஐஸ் க்யூப் போட்டுட்டு இதை நல்லா பிளண்ட் பண்ணிக்கணும். அரைக்கக்கூடாது, தண்ணியும் ஊற்றக்கூடாது, பிளண்ட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போம்லாண்டு நம்ம வந்து கடைவாங்க மோர் வந்து மோரில் தண்ணி ஊற்றிட்டு கரைஞ்சி வெண்ணெய் எடுப்பாங்க. இப்போ வந்து பட்டர் வந்து எடுக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ வந்து இந்த மாதிரி மிக்சியில் பிளண்ட் பண்ணி எடுத்துட்டாலே போதும். இங்கே பாருங்கள் எப்படி வெண்ணெய் வந்து எப்படி திரண்டு இருக்குது பாருங்கள். பிளண்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா திரண்டு வரும். இது வந்து இப்போ வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். வெண்ணெய் வந்து நம்மளாம் கடையவே வேண்டாம், அந்த அளவுக்கு ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ திரும்ப வந்து ஒரு கப்பில் வந்து நான் வந்து ஐஸ் வாட்டர் எடுத்துக்கிறேன். அதில் வந்து ஒரு 2-3 ஐஸ் க்யூப் வந்து நான் போட்டுக்கிறேன். எங்கள் அம்மாலாம் அடிக்கடி வந்து பட்டர் வந்து எடுப்பாங்க. அவங்க வந்து பாலில் நல்லா திக்கான பால் வந்து எங்களுக்கு அப்போ வந்து கிடைக்கும். அது காய்ச்சிட்டு நல்லா சுண்டை காய்ச்சிட்டு அதில் வந்து உர ஊற்றி வச்சுருவாங்க, நல்லா ஆற வச்சுட்டு. அப்போ ஃப்ரிட்ஜெல்லாம் கிடையாது, அதில் தான் எங்கள் அம்மா வந்து எடுப்பாங்க. இப்போ வந்து பால் வந்து ஆடையிலே சேர்த்து வச்சுட்டு அப்படி எடுக்கிறோம். நான் வந்து இது வந்து 1 மாதம் சேர்த்து வச்ச ஆடை. இது வந்து இந்த பாருங்கள் இந்த மாதிரி நல்லா தண்ணியை புழிஞ்சிட்டு இப்போ அந்த ஐஸ் வாட்டரில் வந்து இந்த வெண்ணெயை வந்து போட்டுக்கணும். இது வந்து ஐஸ் வாட்டர் ஊற்றினா தான் அது வந்து நல்லா திரண்டு வரும். தண்ணி ஊற்றினா அவ்வளோ திரண்டு வராது. அதுக்காக வேண்டி தான் ஐஸ் வாட்டர் வந்து ஊற்றுறது. இந்த பாருங்க, இதை மாதிரி எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்சியில் அந்த மாதிரி தண்ணி ஊற்றாமல் ஐஸ் க்யூப் போட்டு பிளண்ட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வெண்ணெய் வந்து கிடச்சிரும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு தண்ணியில் போடணும். இந்த மாதிரி திரும்ப வந்து அதே மாதிரி திரும்ப ஒரு ஐஸ் வாட்டர் வச்சு அதில் கொஞ்சம் ஐஸ் க்யூப் போட்டுட்டு இதில் இருக்கிறதெல்லாம் அதில் எடுத்து போட்டுக்கணும். இப்போ ஐஸ் க்யூப் போட்டுக்கிறேன். இப்போ அந்த பட்டர் எல்லாம் எடுத்து இதில் வந்து போட்டுக்கிறேன். நான் வந்து இதில் வந்து நல்லா அழுத்திட்டு இந்த தண்ணியில் வந்து நல்லா அழுத்திட்டு நல்லா எடுத்துக்கணும். அப்போ தான் அதில் உள்ள அந்த மோர் எல்லாம் வந்துடும் வெளியில். வந்து தண்ணி இருக்கும் அதில் வந்து, அதுக்காண்டி நான் வந்து நல்லா அழுத்திட்டு இந்த பாருங்கள் இந்த மாதிரி அழுத்திட்டு எடுத்துக்கிடுவேன் திரும்ப இந்த தண்ணியிலையும். இப்போ இது வந்து வெண்ணெய் வந்து எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ இவ்வளோ தான் கிடச்சிருக்கு வெண்ணெய் வந்து. இப்போ இதில் நெய் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு மண் பாத்திரம், புழங்காத பழக்கின மண் பாத்திரம் வந்து எடுத்திருக்கேன். ஆனால் இது வந்து புழங்கலை, குழம்பெல்லாம் இதில் வந்து வைக்கக்கூடாது. ஃபஸ்ட் நெய் உருக்கிறதா இருந்தால் இந்த பனையை வந்து பாத்திரத்தை வந்து தனியாக நெய் உருக்கிறதுக்குன்னு வச்சுக்கோங்க. நான் இப்போ இந்த மாதிரி ஒன்று எடுத்திருக்கேன். அதில் வந்து இந்த எல்லா வெண்ணெயும் வந்து பட்டரை வந்து போட்டுக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கணும். அந்த வெண்ணெய் வந்து உருகிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கணும். அப்புறம் வெண்ணெய் உருகுனதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமையோட கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் கரியாது, இல்லைனா சீக்கிரம் கரிஞ்சிடும். ஏன்னா போட்டு அப்படி ஆச்சு எனக்கு ஃபஸ்ட் டைம் எடுக்கும்போதும். இப்போ இந்த பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகிட்டு வருது. இப்போ நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் தீயை ஃபுல்லாக குறைச்சிக்கோங்க. பாருங்க நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இப்போ மீடியம் ஃப்ளேமை விட கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது வந்து நல்லா முருகணும். இப்போ நல்லா முருகிடுச்சு. முருகினதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாட்டு நான் முருங்கீரை போட்டுக்கிறேன். எங்கள் அம்மா வந்து முருங்கீரை தான் போடுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் முருங்கீரை போட்டால். இப்போ முருங்கீரை வந்து போட்டுக்கலாம்.
முருங்கிற போட்டு கொஞ்சம் ஒரு அரை செகண்ட் முருகினதுக்கப்புறம் நெய்யை வந்து இறக்கிடணும். அவ்வளோதாங்க, நெய் வந்து ரெடி ஆயிடுச்சு. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த மாதிரி எடுத்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். நெய் வந்து யாரெல்லாம் எப்படி செய்வீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.